கென் கருணாஸ் ரெண்டாவது படம் வந்துருச்சா? என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நம்ம கென் கருணாஸ் வந்து யூத் படத்துல பயங்கரமா பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு ஹீரோவா மாறிட்டாரு. அப்படி இருக்கிறப்போ இப்ப செகண்ட் படமும் வந்து அவரே ஹீரோவா பண்றாரு. அது மட்டும் இல்லாம மெயின் திங், ஃபர்ஸ்ட் படத்துல டேரக்டர்னு பாத்தீங்கன்னா அவரே தான் டேரக்டர், அவரே தான் ஹீரோ, அவரே தான் கொஞ்சம் கொஞ்சமா மியூசிக்னா பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இப்ப செகண்ட் படத்துலயும் வந்து நானே தாங்க டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்களே டேரக்டரா ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்குறப்போ, இல்ல ப்ரோ, இது வந்து என்னன்னா என்னோட காலேஜ் ரீதியான ஒரு கதை. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா பச்சையப்பாஸ் காலேஜ்ல படிச்சாரு, அந்த கதையும் சேர்த்து இங்க வந்து ஒரு ஜாலியான ஒரு கதையை நான் வந்து கொண்டு வரலாம் தான் இருக்கேன். அப்போ கென் கார்னஸ் வந்து பிளான் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஸ்கூலு யூத், அப்புறம் காலேஜ், செகண்ட் படம். ஸோ இந்த மாதிரி அடுத்தது வந்து ஆஃபீஸ் லைஃப், அப்புறம் மிடில் கிளாஸ் பாய்ன்னு சொல்லி வேற லெவலாக வந்து போயிடுவார் போல. இப்போ என்னன்னா அவரோட செகண்ட் படத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் ரீதியாக வந்து அறிவிப்பு விட்டாரு. நம்ம ஸ்ட்ரீட் பாய் ப்ரொடக்ஷன் வந்து நாங்கள் வந்து புதுசா ஒரு ஹீரோயினையோ இல்லை புது ஃபேஸை வந்து நாங்கள் எடுத்துக்க போறோம். அதுக்கான போஸ்டர் வந்து அவர் வந்து வெளியிட்டாரு. இங்க யாருன்னா வந்து 22 to 27 வயசு வரை இருக்கீங்களோ அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இவரோட கதை ரீதியா பாத்தீங்கன்னா யூத் படம் வந்து தியேட்டர்ல வந்து பிளாக் பஸ்டர் மீன்ஸ் 100 கோடி வசூலிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப அப்கமிங் ஹீரோஸ்ல வந்து இவர் வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்காரு. படத்தோட மெயின் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட ப்ரொடியூசர் தான். ஸோ அந்த ப்ரொடியூசர் வந்து கருப்பையா இல்லைன்னா இந்த படமே இல்லை. அவரும் வந்து ஒரு யங் ஏஜ் ஒரு டேரக்டர் தான். அந்த டேரக்டர் வந்து டேரக்டர் ஆக முடியாதனால ப்ரொடியூசர் ஆயிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து ஃபினான்சியல் சப்போர்ட் கொடுத்ததுனால இந்த படம் வந்து பயங்கரமா பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஒரு படத்துக்கு மெயின் காரணமே விளம்பரம் தான். அந்த விளம்பரம் பண்ண முடியலன்னா அந்த படமே ஃபிளாப் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நல்ல படமாவே இருந்தாலும் விளம்பரம் கரெக்டா இல்லைன்னா அந்த படம் நாசமா போயிடும். ஒரு மோசமான படமா இருந்தாலும் விளம்பரம் நல்லா பண்ணீங்கன்னா சூப்பரா போகும். இதுதான் இந்த சினிமாவோட கான்செப்ட். இப்ப இருக்கிற சினிமால வந்து யாரும் வந்து கதையை பாக்குறாங்களோ இல்லையோ, மக்களை வந்து ஏமாத்தி முன்னாடி வந்து உட்கார வைக்கணும். அந்த ஏமாத்துறால தான் விளம்பரம். அந்த விளம்பரம் பண்ண தெரிஞ்சவங்க வந்து இங்க பொழைச்சிப்பாங்க. விளம்பரம் பண்ண தெரியாதவங்க வந்து தோத்து போயிடுவாங்க. சேம் கென் கார்னர் செகண்ட் ப்ரொடக்ஷன் சேம் ப்ரொடியூசர் கூட பண்றாராங்கிறது தெரியல. பட் என்னன்னா சேம் டேரக்டர், அவரே தான் டேரக்ட் பண்ணி அவரே தான் ஹீரோவா பண்ண போறாரு. இது வந்து எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும் தெரியல. ஏன்னா யூத் படம் வந்து தியேட்டர்ல ஹிட், பட் ஓடிடில ரிலீஸ் ஆனவனே பல பேர் கழுவி ஊத்துனாங்க. இதனா ஒரு படமா அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ண நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. அப்போ இந்த படம் வந்து ஓடிடி பேஸ் பண்ணி போறப்போ ரொம்ப லாஸ் தான். லாபம் வந்து பெரிய லாபம், பட்ஜெட் வந்து கம்மி பட்ஜெட்னால லாபம் முன்னாடியே அவங்க தியேட்டர்லயே பார்த்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ என்னன்னா செகண்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல நீங்க வந்து பயங்கரமா மாசா பண்ணணும். அது வந்து ஓடிடிலையும் பார்க்குற மாதிரி கொஞ்சம் திருத்தி பண்ணுங்க. தியேட்டருக்கு மட்டுமே பண்ற மாதிரி படங்கள் பண்ணாதீங்க. அது கூட சேர்த்து ஓடிடிலையும் பார்க்குற மாதிரி படங்கள் பண்ணுங்கன்னா ரசிகர்களோட கோரிக்கை. அதுதான் லவுண்ட் லவுண்ட் மீடியா சார்பாக எல்லாரோட கோரிக்கையும் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்றேன் ப்ரோ. நீங்க யூத் படம் அதுக்கு என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரை பத்தி சில பல கமெண்ட்ஸ் தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த வீடியோல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ கடைசி பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.